சென்று அப்படியே யாருக்கு என் மனைவி இருக்கா மணிமேகலை அவளோடு சந்தோஷமா இருக்கு நான் கூண்டு கருப்புதான் எனக்கு பிடிச்ச வாங்கி வந்த வணக்கம் தம்பி 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 அருள்நாதர் என்ற ஆண்டவன் முருகன் பிறந்த சரவணபொழிகை என்றால் கங்கை தெரிந்ததோ ஈசன் எழுதோ ரிஷபத்தை அடைத்ததோ பிரம்மா பிரம்மன்மனைய சரஸ்வதிகள் இருப்பதோ வீணைக்குரியது நாதத்துக்குரியவன் சங்கீதத்துக்குரியவன் நாதம் செய்வதன் கழகம் கழகத்துக்குரியவன் தக்கன் மகள சக்திகள் இருப்பதோ கபாலத்துக்குரியவன் அரக்கன் செய்தலாம் அக்கிரமத்தை அழைக்கப்படுது சக்கரம் இருக்குமிடுமோ விஷ்ணுவதாரமோ 10 சிரமுடையவன் ராவணனோட இலங்கை என்ற ஆலய சமுத்திரத்து மேல் அலைவது அலை மேல் வள்ளி கொண்டிருப்பவர்கள் மகாவிஷ்ணு மார்பில் இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி அப்படி இருந்தாலும் நான் வந்திருக்காங்க பாத்தியா அருமை தாய் இந்த மகளுக்கும் இந்த மாரியம்மனோட பதத்துக்கும் நம்ம சேகரப்பா கலைவாமணி விருது பெற்ற தாங்கள் சேகரப்போட பதத்துக்கும் தேவனந்தரை சேர்ந்த கிருஷ்ண நாடகாசிரியர் அண்ணனோட பதத்துக்கும் உனக்கும் அண்ணனா
உன்னுடைய பாதத்துக்கும் மாமா சரி இருக்கட்டும். மாமா பையன் என்ன வேணும்? சித்தப்பா முறையா வேணும். அடிச்சு இருப்பாளா? ஏய் மாமா பையன் சித்தப்பா வேணும். அடி சொல்லுவாங்க நீங்க. சரி சொல்லுவாங்க. என்கிட்ட புண்டதனமா பேசக்கூடாது. சரி அது குழம்பு வளர்த்தோம். ஏய் கெட்டியார் என்ன ஜாக்கிரதை? கை காலையில சரி அத்தனை வேலைக்கா இந்த திருவிழா நடக்கும். நான் சமீபம் வந்து ஏழம்மா எந்த நடக்கிறது என்ன இது கேட்டியா? ஏம்மா நீ யாரம்மா? எந்த ஊரம்மா? எந்த லைன்ல போற? எத்தனை பேர் வச்சுக்கிற? எத்தனை புள்ள கழிச்சுக்கிற? உன் வீட்டுல உன் அக்கா தங்கச்சி செய்யற வேலை எங்கிட்ட விட்டா நாங்க அந்த வேலைக்கு போறோம். எப்பா ஒரு விளக்கா மணிமேகலை மணிமேகலை போடா ஏய் போடா உள்ள 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 ஆமா அவருக்கு மனைவி ஆகிய மனைவியாகலை. நாங்க எங்க தெரியுமா இருக்கோம்? அவன் தான் வந்தாலும் நிப்பிக்கலாம். ஐயா ஐயா எனக்கு கத்துக்கூடாது மாதிரி கண்ணால
நோடாங்க ஏறுவாங்க அதான் இந்த வனம் எனக்கு சொந்தமான வனம். இந்த வனம் எனக்கு சொந்தமான வனம். உனக்கு உனக்கு இந்த வனம் யாருக்கு சொந்தமான? இந்த வனம் எனக்கு சொந்தமான. இந்த வனத்தை நீ வந்திருக்கே உனக்கு சொந்தமா கூட இருக்கட்டும். ஆமா எனக்கு அதை பத்தி கவலை. நான் வந்தது கனி பெருக்க வந்த எனக்கு வழி விடு. நான் கனி பெருத்து நான் போகிறேன். என் வனத்தை கனி பெருக்க நீ யாரா? எனக்கு வழி விடு. வழி விடு. என் வனத்தை வழி விட முடியாது. சண்டை போட்டு ஜெயிச்சு போறாங்க. சண்டை போட்டு ஜெயிச்சு சொன்னேன். அதெல்லாம் தப்புடா. இப்ப சண்டை போட்டு சண்டை சண்டை போறான போயிட்டா ஆமாடா போறான். என்ன வத்த இளஞ்சிங்கம் யானைக்கு அஞ்சுமா டேய் எப்ப தெரியுமா இந்த இரும்பு தூணை செல்ல அஞ்சுமா இரும்பு தூணை செல்ல அஞ்சுமா இரும்பு தூணை செல்ல அஞ்சுமா இரும்பு தூணை செல்ல அஞ்சுமா
ஐயோ ஏண்டா பீமா ஏண்டா ரெண்டு கண்ணு சரியா தெரியாது மரத்துக்கு வந்தா அது இவருதானம்மா இந்த மரத்துல அவனை பார்க்க கூடாது மாஸ்டர் மேல வந்து ஏடல பாக்குற ஏடா பட்ட பைசல் போற அடிக்க மச்சா போடா உண்டா கேள கை வச்சா ஐயோ கேள ஐயோ நீங்க தான் நீங்க என்னங்க போடா ஏங்க அவரே மந்தி வரா ஐயோ 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 மந்தி வரா தூடி வரா மந்தி இருக்கா கூடு கூடு வரா அவரே ஆமா ஏய் எவ்வளவு வாட்டு தெரியல என்னோட மகாராஜா கஞ்சி வைத்து நீதானா அவன் மகாராஜா ஐயோ யார பாத்து கூட மாடி பேசாது ஒரே முட்டை வந்து புய்த்தாது ஐயா இரு கட்டி விடுங்க கட்டி சாமி ஐயோ கட்டிட்டு பேருங்க ஐயோ மகாராஜா இரு இரு ஐயா இரு சாமி என்ன சாமி ஐயா ஏன் கையும் இரு 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 நம்ம என்ன வந்துடுறோம் உட்காரு குடிச்சா ஐயா இப்ப சொல்லு சொல்லு போடு வித்துறா சொல்லு ஐயா கையும் ஏன் கையும் ஏன் காலையும் கட்டி என்ன பண்ண போறீங்க கையை காலை கட்டிட்டு எனக்கு அது ஈஸிடா எனக்கு ஐயோ அதுதான் வாங்கி காட்டுங்கிறாங்க. ஐயோ மகாராஜா அஜய் பூபதி இவர் கூட சேர்ந்துக்கின்னு என் கையை என் காடு கட்டிட்டாங்களா ஐயோ போடல நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது எங்கேயாவது போயிச்சுக்கலாம் போகலாம் ஐயோ ஐயோ ஏரியா போனா சொல்ற ஆபத்து வருவாங்க விமான காணவே போறேன் விமானை காணவே போறேன்
என் தமிழ் பீமன் சென்றோர் கனிமறிக்கு சென்றோர் இன்னும் வரவில்லை. இந்த காலம் போல தேடி வர எங்கு காணுமே எங்கு போயிருப்பார். இந்த நேரத்தில் அர்ஜுன பெருமா அண்ணன் பீமனை தேடி போவ இந்த ஆறாவது தாண்டி இருக்கக்கூடிய சதுமுகராஜர் போ. ஏறி பக்கமா போகணும் வந்துச்சு ஏறி பக்கமா போகணும் இங்க எதுக்கு வருது ஐயா குலா கண்ணி போறதுக்கு வந்தது ஐயா
மாட்டிக்காவா ஆமா அது பிறகு தம்பி சந்தோஷமா இருக்குது சந்தோஷமா இருக்கும் என் மனைவி ஆமாடா கல்யாணம் ஆயிட்டா பொண்ணு கொடுத்தானோ அதனால நீ சந்தோஷமா இருக்க வேண்டும். மனைவி பேரும் சர்க்குணாவதி. ஆமா அது என் மனைவி சர்க்குணாவதி அழைத்து அதுக்கப்புறம் சந்திப்பதுமா இருக்க வேண்டும். இப்படி பொண்ணு ஆமா சர்க்குணாவதி இந்த ஆறாவது வந்து ஆண்டு வரக்கூடிய நீ ஆறாவது வேணுமா? வரவெல்லாம் ஆறாவது வந்துட்டே இருக்க. எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு கூட்ட ஆற விடாதீங்க. ஆள் கிடையாது. எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு சட்டை வச்சான் பாத்தா மண்டா இருப்பாரு. பாத்தா மண்டா இருப்பாரு. அப்படி அவரு ஆளு சின்னதா இருப்பாரு. ஆனா ஆயுதம் பெருசு. எப்படி உங்களுக்கு எட்டுது? அவர் பார்த்தா பயமா இருக்கு. அவர் கட்டின தாலியா? கட்டின தாலி ஒரு பிரில விட்டுக்குது. ஐயா உங்க வீட்டுக்கார எப்படி கட்டல? யாரோ பிள்ளி சூரிய வப்பு ஐயா அந்த
குடும்பத்துல எல்லாம் ஆம்பளை ஏறி பாத்துக்கலாம் பொம்பளை ஏறி கூட பாக்கலாம் கூட்டு மாறுது எல்லாம் ஏறாங்க சீட்டு காலேஜ் நான் பட்டம் பாக தண்ணி இது பட்டம் பகல் நடு காடா இருக்கட்டும் பட்டம் பகல் இந்த மாதிரி வெளிச்சமா இருக்கலாமா ஒரு செடி காட்டுக்கு போய் ஏன் மணி கூட நான் சந்தோஷமா இருந்தேன் அத கேட்க நீ யாராலே ஒண்டாத்தி அதான் நாலு செவுத்துக்குள்ளதான் அது எங்களோட இஷ்டம் ஒன்னையாம மனது படுத்தோம் காட்டு போய் நான் காட்டு போயிடா அல்ல போயிடா தெரியாம பாடம்
போட்டிருப்பான் பட்டம் பகல்ல ஏதோ மிருகம் தான் போட்டிருப்பான் உன் மனைவி வந்துட்டு இருப்பான் தெரியாத போட்டுட்டு இருப்பான் என்கிட்ட ஓடி வந்து அவையும் தஞ்சம் கொடுத்தான் அவையோன்னு ஓடி வந்து தஞ்சம் கொடுத்தான் அவனை காக்க வேண்டியது என்னுடைய கடமை நான் ஒண்ணு உன் பொண்டாட்டி ஒண்ணு இது பண்ணலடா என் பொண்டாட்டி அவன் தான் வச்சிட்டா உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அவன் எத்தனை தனியா கடமாடா பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பா தேவரமா பார்த்து கொடுக்கடா கண்டிப்பா எங்கடா போவான் ஐயா இவ்வளோ பொண்டாட்டி போனா போதுடா நம்ம தங்கிக்கு இருக்கிற பாத்துக்கலாம் அவனை கால் போயிரு கடமை விட்டுட்டு போயிட்டா உன் உயிர் பழிக்கும் இன்னும் உன் உயிர் எடுத்துருவேன் சொல்றது கேளு ஏற்கனவே உன் கை எவ்வளோ போயிருக்கிறான் ஆமா ஒத்த கை தான் வச்சிருக்கிறான் என் கை போட மயிலாசா ராஸ்கே தந்துதானா ஆமாடா தந்துதானா ஆமாடா அட அதுக்கு இது கரெக்டாக இப்பேற்பட்ட மாவீரன் பலப்படுத்துவான் இந்த கைதான ஐயா யாரோ சந்திரகுல பரம்பரையா பாண்ட மகாராஜனுக்கு குந்தாதேவிக்கு பிறந்தவனா வீமனா என்ன அடிச்சு என் கையை உடைச்சிட்டான் ஆனால் அவனையும் சரி அவனுடைய அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரி அவனுடைய இனத்தை சேர்ந்தவன் எவனா இருந்தாலும் சரி அவனை பார்த்தால் மடிக்க அவனோட காட்டேன் அப்படியா ஆனா யார் வீமதான் வச்சிட்டானா ஆமா அவனை பத்தி எனக்கு தெரியுமா அப்படி வாங்க நீதான் பீம தம்பின்னு தெரிஞ்சா நீ என்ன காட்டாலும் அது தெரியா என்ன பண்ண கேட்டுவான் சம்பளம் 1000 ரூபாய் தரியா சொல்ல மாட்டேன் கையை வச்சு திமிராவது தம்பி பேச்சு அவன் உன்னை காப்பாத்த சேர்த்த அவன் விட மாட்டான் என் உயிரை காப்பாற்றிய கடவுள் அவங்கிட்ட சண்டை பார்த்துவிட நீ தான் இருப்பா நீங்க பொண்ணு பொண்ணு பதறாதே குடிச்சு சண்டை மாமா பீமா மாமா ஏன்னா நீங்க 2 பேரும் சண்டை போட்டா மாமா இவன் போயிட்டான் சரி போன வரல அண்ணன் என்ன சொன்னார் பீம போன காணும் நீ தேடி போய் பார்த்து கூட்டு வரா சரி அப்படி தர்மராஜ் சொன்னார் நான் தேடி போனேன் அப்படி தேடி போகுது இந்த பட்டம் பகல்ல 2 பேரும் சதமுக ராட்சனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து இருந்தாங்க சரி நான் அந்த நேரத்தை பானத்தை போடுவேன் அவன் பொண்டாட்டி மாட்டுட்டான் அவன் என் பெண்ணாத்தை கைட்டான் சரி உயிர் போயிட்டா போது ஒடியார இவங்கிட்ட தஞ்சம் போகுதான் யாருக்கு என்னை மதிச்சு என்னை காப்பாத்தி அந்த சதமுக ராட்சனும் சம்ஸ்காரம் பண்ணிட்டான் என்னை காப்பாத்தி கடவுளவன்
சரியா உண்மைதான். இவன் என்ன செய்யறான்? அவன் ஒரு கை முன்ன உடைச்சான். இப்ப ரெண்டாவது கையை நான் உடைக்கிறேன். அப்படி வந்தா என் எதிர்க்க என் உயிரை காப்பாற்றணும் மதிக்க விடலாமா? விடக்கூடாதுதான். ஆனா அட வந்து நான் சிவனான பண்ண கறி மதிக்க அதெல்லாம் பண்ண பாடு சுவையா. நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா? ஆமாடா. சொல்ல விட்டீங்கல்ல உங்க ரெண்டு பேரும் சாவடிக்க ஐயா இவனை சுழுவுமா சாவடிக்கலாம். ரெண்டு கண்ணில ரெண்டு கத்தி குத்திட்டா நீ மடித்ததா மதகராட்சி மதித்தப்ப சரி நாங்க ரெண்டு பேரும் யார் ஊருக்கு போயிருக்கோம். உண்மைதான். நீ வந்ததால நீங்கள் இருவரும் நான் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இருவரும் சண்டை செய்து இருவருமே வாழ்ந்திருப்பீர்கள். தப்புதான் மாமா. அதான் சரி இனிமேல் பேசுவீங்களா? பேச மாட்டோம். மதுரை தாயனூர் சுப்பராயர் அவர்கள் இதோ 20 ரூபாய் ஐயனாருக்காக கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் அம்மன் துணையிலிருந்து ஆறாவது வனம் அது மதகராட்சதன் சதமுகராட்சதன் குண்டிமுகராட்சதன் சம்மாரம் நாடகத்தோடு முடிச்சிட்டு நாடகத்தை கண்டு கிடைத்த அனைவரும் அம்மனுடைய அருள் பெற்று எல்லோரும் எண்பத்தி வாழ பிரார்த்தித்து நாடகம் முடிஞ்சு போச்சு. கைத்தட்டு 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 கைத்தட்டு